பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. Hello friends, good evening. How are you all? And எப்பவுமே நான் சொல்ற மாதிரி ஒரு வாரமும் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம லைஃப்ல வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து யோசிச்சோம் அப்படின்னா, குழந்தையா இருக்கிறப்போ வந்து நமக்கு கனவு அப்படின்னாலே வந்து நமக்கு சந்தோஷம் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்கள பாக்குறது, அண்ட் அவங்க வந்து நமக்கு அன்பா கொடுக்குற ஒரு முத்தமா இருந்தாலும் சரி, இல்ல வந்து அவங்க ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் நமக்கு அவ்வளவு சந்தோஷம் கொடுக்கும். பட் நம்ம வளர வளர வாழ்க்கையில வந்து நம்ம அப்பா அம்மா வந்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ, எதிர்பார்ப்பு, படிப்பு, அதுக்கப்புறம் வந்து நம்ம படிக்கிறதுல வந்து நம்ம அது படிக்கணும், இது படிக்கணும், நம்ம பக்கத்து வீட்டுல பசங்க எப்படி படிக்கிறாங்க, அப்படி படிக்கிறாங்கன்னு அந்த ப்ரெஷர் நிறைய நமக்குள்ள வந்து ஏறுது. ஸோ அந்த சைல்ட்ஹுட்குள்ளான அந்த சந்தோஷங்களை வந்து நம்ம மறந்து போயிடுறோம். அண்ட் படிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நமக்கு நாலேஜ் அப்படிங்கறத தாண்டி நம்ம வந்து அது ப்ரெஷரைஸ் பண்ணிக்கிற ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. ஸோ இதனால வந்து நம்ம லைஃப் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு. ரைட், நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க மேடம். உங்க பேருங்க? என் பேர் சக்திவேல் மேடம். சக்திவேல், எப்படி இருக்கீங்க? அது இருக்கேன் மேடம். ஏதோ கொஞ்சம் குடும்பத்துல கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்கு மேடம். என்ன ஆச்சு சக்திவேல்? எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் நெல்கோட்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஓகே. என்ன 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 ப்ராப்ளம் சக்திவேல் உங்களுக்கு? என்னால என்ன உங்களுக்கு சொல்ல முடியும், சொல்லுங்க. அதாவது என்ன மேடம், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ண இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. கொஞ்சம் ரொம்ப பிரச்சனை கீழே டாப் லெவல்ல இருந்தேன். பிரச்சனை கீழே இருக்குங்க மேடம். சரிங்க சக்தி. அதான் மேடம், அதுக்கு என்ன வழி? இல்ல ஆக்சுவலா வந்து என்ன ரீசன்? ஏன்னா நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா நீங்க அந்த லெவல்ல இருந்து இப்ப இந்த லெவல் வரதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, அது என்னுடைய காரணம் தான். வேலையை விட்டு கொடுக்காம பாத்துருக்கணும். வேலையை விட்டு கொடுத்துட்டேன். எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து பழக்கம் ஆயிடுச்சு மேடம். அதான். அதனாலதான் மேடம். சோ வாழ்க்கையில வந்து சில விஷயத்துல வந்து நம்ம எப்படி இருக்கணும்னா, நமக்கு மட்டுமே நம்ம யோசிக்கிற சில தப்பு கிடையாது. அது வந்து கொஞ்சம் நம்ம செல்ஃபிஷ்னு கூட சொல்லலாம். ஆனா சில நேரத்துல வந்து நமக்குள்ள அந்த வெறி, அந்த விட்டு கொடுக்காம இருக்கிற ஒரு தன்மை இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில, அதுவும் ப்ரொஃபஷனல் சைட்ல வந்து நம்மளால ஜெயிக்க முடியும். ஆமா மேம். அதாவது அவங்க என்ன ஆரம்பத்துல என்ன சொன்னாங்கன்னா, அந்த பசங்க நீ வந்ததுனாலதான் நான் வை வாங்கினேன், நீ இல்லைன்னா நான் வை வாங்கிருக்க மாட்டேன். ஆனா அதுல இருந்து டாப் லெவல்ல இருக்காங்க. கோயிலுக்கு போறாங்க, எல்லாம் போறாங்க. நானும் கோயிலுக்கு போறேன், எப்பயும் போற கோயிலுக்கு போறேன், எல்லா வேலையும் எல்லாம் பண்றேன். ஆனா அவங்க வந்து கோயிலுக்கு போறாங்க, சில வேலையெல்லாம் பாக்குறாங்க மேடம். ஓகே. ஒன்றும் இல்லை சக்தி, எப்பவுமே வந்து நம்மளோட எஃபர்ட்ஸ் என்னைக்குமே வந்து வீண் போகாது. அண்ட் கண்டிப்பா நீங்க என்ன வேலை பார்த்தீங்களோ அது இன்னும் இன்ட்ரெஸ்டா, இன்னும் நீங்க அதிகமா வந்து அதுல எஃபர்ட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ. எப்பவுமே வந்து மனசை மட்டும் அது மட்டும் விட்டு கொடுத்துடாதீங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். ஹாய், வணக்கம். உங்க பேருங்க? சரத் மேம். சரத். வேலூர். ஹாய் சரத், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மறந்துட்டீங்களா? இல்ல சரத், ஆக்சுவலா வந்து நீங்க ரொம்ப வாரம் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்களா? இல்ல, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே ஓகே சரத், சொல்லுங்க சரத், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இது மேம், ரொம்ப நாள் கழிச்சு என்னோட கிளாஸ்மேட் மீட் பண்ணேன் மேம். ஓகே. 2 வீக்ஸ் முன்னாடி. அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு இன்சிடென்ட்டா என்னன்னு தெரியல. ஓகே ஓகே. எங்க மீட் பண்ணீங்க? இங்க நம்ம நேட்டிவ்லயே மீட் பண்ணோம். ஓகே ஓகே ஓகே. சோ உங்களோட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா மேம். ஓகே. சோ உங்களோட கிளாஸ்மேட் அப்படின்னா எங்க எப்படி பழக்கம்? இல்ல, நம்ம பிகேடில இருந்தே கூட படிச்சு வந்தோம் மேம். ஓகே ஓகே. வர்க்கிங் இன் அசாம். ஓகே. ரொம்ப நாள் கழிச்சு யதார்த்தமா பார்த்தோம் மேம். So you're feeling happy about it? Yeah. That's very nice. Okay. So what do you do, Sharath? Who ma'am? இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து மார்க்கெட்டிங் மேம். Marketing. Okay. That's very nice. And yes Sharath, and that's a great thing. நம்ம buddies எல்லாம் மீட் பண்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். Yeah, and thanks so much. And you would like to say something to your friend, share it through our program? What ma'am? இல்ல ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இந்த ப்ரோக்ராம்ல? இல்ல மேம், அதான் மேம் இதான் ஷேர் பண்றேன். ஓகே. அதுதான் உங்க ஃப்ரெண்டுக்கு ஏதாவது மெசேஜ் ஏதாவது? இல்ல, வெரி ஹாப்பி தான் மேம். ஆமா, கண்டிப்பா நம்ம ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். கீப் cherishing your moments and all the best to you, Sharath. Thanks for calling. Right, and yes, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ சொன்ன மாதிரி வந்து நம்ம லைஃப் வந்து
நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்குது, அதனால அதை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ. ஹாய், வணக்கம்மா. வணக்கம் ரம்யா மேம். வணக்கம், சொல்லுங்க உங்க பேரு? ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, how are you? ஃபைன் மேம். நான் ஒவ்வொரு வீக்கெண்ட் ட்ரை பண்ணுவேன் உங்கள்ட்ட பேசணுங்கிறது. ஓகே, தேங்க்ஸ் so much. ஓகே. சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கால் பண்றீங்க? சேலத்துல இருந்து கால். சேலத்துல இருந்து. ஓகே, சொல்லுங்கம்மா ராஜேஸ்வரி, what do you want to say? நான் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. எனக்கு அவர் வந்து மாமா தான். சரி. எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ப்ரப்போஸ் பண்ணாரு. அவரோட கேரக்டர் பிடிச்சதுனால அக்செப்ட் பண்ணிட்டோம். 2.5 years லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 6 months-ஆ எங்களோட ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. வீட்ல எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. எங்க வீட்ல எங்க அப்பா மட்டும் ஒத்துக்கல. அவரோட பர்மிஷனாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வீட்ல. ஓகே. சும்மா வந்து நான் இப்போ என் பேரண்ட்ஸ் கூட வெளியே போனா கூட ஏன் போற, என்ன கேட்காம எதுக்கு போற, நான் சொல்லாம நீ ஏன் போன, அவன் யாரு கூட நீ போக கூடாது, என் கூட மட்டும்தான் எங்கனால வரணும், நான் இல்லையா உனக்கு, நான் உனக்கு சொன்னா கூட்டிட்டு போக மாட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு மாதிரி கன்வென்ட்டாவே இல்ல அவர்கிட்ட பேசும்போது. அது இந்த 6 months ரொம்ப அடமெண்ட் பண்றாரு என்னைய. அவரை சார்ந்து மட்டும் தான் நான் இருக்கணும், அவரு கீழே விட்டு நான் போக கூடாது வெளியே. எனக்கு புரியுது அவர் வந்து அவர்கிட்ட போக கூடாதுன்னு நினைக்கிறான்னு தெரியுது. ஆனா என்னோட பேரண்ட்ஸோட போனா கூட சண்டை போடுறாரு, என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க கூட சண்டை. நாளைக்கு அம்மாவோட கோயிலுக்கு போறேன் அப்படிங்கும் போது கூட நீ எதுக்கு போற, நான் கூட்டிட்டு போக மாட்டேனான்னு கேக்குறாங்க. சொன்னா அம்மா வந்து அப்ப நாங்க இல்லைன்னு அவங்க கேக்குறாங்க. யாருக்கு ஃபேவரா இருக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ரெண்டுமே எனக்கு வேணும்னு பாக்குறோம். அவர் வந்து மேரேஜ்க்கு அப்புறமேட்டு இங்க வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல நினைக்க கூடாது, கூட்டிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கஷ்டமா இருக்கு அதெல்லாம் கேட்கும்போது. ரொம்ப அழுக வருது எனக்கு. விடவும் முடியல. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை. எல்லாமே அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட சின்ன வயசுல இருந்து இப்ப நடந்த வரணும் அவருக்கு எல்லாமே எனக்கு தெரியும். மறைக்க கூடாது நம்மளை பத்தி. நாளைக்கு வேற யாராவது சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கிறது என்னை பத்தி நானே சொல்லிட்டேன். சூப்பர்மா. அதனால வந்து இப்ப அதுவும் ஒரு பிரச்சனையா வரும்போது பயமா இருக்கு. பார்த்தாலுமே அக்காவோட பேசக்கூடாது, உங்க அண்ணாவோட பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும் தான் பேசணும். எங்க வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நான் அவர்கிட்ட சரி அதிகம் பேச மாட்டேன். உங்க வீட்டுல கெஸ்ட் வந்துட்டாங்களா அதை எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு அதை கேட்க ஆரம்பிக்கிறாரு. பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்காரா, என்ன பண்றதுன்னே தெரியல. ஓகே. ஆக்சுவலி வந்து அவர் உங்களை ரொம்ப அதிகமா லவ் பண்றாரு. பட் பிரச்சனை என்னன்னா அவர் ஓவர் பொசசிவா இருக்கிறது தான் நினைக்கிறேன்லமா. அதுதான் ரொம்ப ஓவர் பொசசிவ் அதிகம் வச்சிருக்காரு. அக்கறை இருக்குன்னு நல்லாவே தெரியுது. எனக்காகதான் இருக்காரு, எனக்காகதான் ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியுது. இதெல்லாம் இப்போ அவங்க அம்மா கோயிலுக்கு போனாங்க. கூப்பிடும் போது நான் கல்யாணம் பண்ணிட்டு அவ கூட தான் கோயிலுக்கு வருவேன் சொல்லியிருக்காரு. அதை எங்க அம்மா சொல்லிட்டு தான் போனாங்க. அவங்க அம்மா வெளியில போனா நான் வீட்டுல போய் சமைச்சு வச்சு வந்துருவேன். அது அவருக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல திட்டினாலும் பரவாயில்ல சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு வருவேன். உடனே வீட்டுல இருந்து கால் பண்ணி கிளம்புனா அதுக்கு உடனே உங்க வீட்டுல கூப்பிட்டாங்களா உடனே போய் ஆகணுமா, வந்தா கொஞ்ச நாள் உட்கார மாட்டேன், அவரோட பேச மாட்டேன்னு அதுக்கு சண்டை போடுறாரு. எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடுறாரு. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு பண்ணும்போது. நான் கன்வென்ஸ் பண்றதுன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா நீங்க நிறைய என்ன நீங்க இவ்வளவு தெளிவா பேசுறீங்க. சோ கண்டிப்பா அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு நிறைய பேசியிருப்பீங்க. பட் நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு பாயிண்ட் அவர்கிட்ட என்ன சொல்லணும்னா, நீங்க வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான் பேரண்ட்ஸ். ஓகே, மேபி வந்து ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஓகே நம்ம கல்ச்சர் படி மேபி கொஞ்சம் இன்னும் லிட்டில் லெஸ், பட் நம்ம மனசுப்படி வந்து அப்பா அம்மாக்கு எப்பவுமே அந்த இடம் இருக்கும். சோ அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கண்டிப்பா அவரும் புரிஞ்சுக்கணும். அண்ட் உங்களோட ஸ்பேஸ் வந்து இப்ப இருந்தே கொடுக்க ஆரம்பிக்கணும் ராஜேஸ்வரி. அவரு இல்லைன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு ரொம்ப இன்னும் கன்ஜஸ்டடான ஒரு ஃபீலிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர்கிட்ட சொல்றேன், எனக்கு 2 பேருமே எனக்கு வேணும், நீங்களும் வேணும், எங்க அப்பா அம்மாவும் வேணும். அதாவது ஏதாவது ஒண்ணு அப்படிங்கறது ஆப்ஷன் கிடையாது இல்ல லைஃப்ல. அப்படியும் பண்றாரு. ஏதாவது ஒன்ன மட்டும் சூஸ் பண்ணியா, நான் உன்னை பாத்துக்க மாட்டேனா, நான் உனக்காக நான் இல்லையா, அதான் இருக்கேன், எனக்கு நீ மட்டும்தான் வேணும், யாரும் முக்கியம் கிடையாது அவரு பேசுறாரு. தெளிவா பேசுறாரு. எதை பேசுறாலும் தெளிவா பேசுறாரு. என்னால அவர்கிட்ட பொய் கூட சொல்ல முடியல. போய் சொல்லி நான் வெளியில கிளம்பிருப்பேன். ஆனா அவர்கிட்ட மட்டும் போய் சொல்லவே முடியாது. சோ அந்த அளவுக்கு ஆக்சுவலி நான் நினைக்கிறேன் நீங்க ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப ஓப்பனா நிறைய விஷயம் அவர்கிட்ட பேசினது மேபி அது ஒரு சின்ன தப்பா கூட இருக்கலாமான்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா நீங்க பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். உங்களை மாதிரி வந்து ஓப்பனா எல்லாருமே நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம்னா லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் ஆப்போசிட் சைட்ல என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய தாட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகே. நம்ம ரொம்ப ஃப்ராங்காவும் இருக்கிறது வந்து நமக்கு எப்பவுமே வந்து ஒரு 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 பெரிய கொஸ்டின் மார்க் உண்டாக்கக்கூடிய ஒரு ராஜேஸ்வரி. ஆனா அவர் இதுவரைக்கும் வந்து என்னோட பாஸ்ட் லைஃப் பத்தி பேசுனதே கிடையாது. ஒரு வார்த்தை கூட பேசுனது கிடையாது. நீ இவங்களோட பேசியிருக்க, நீ அவங்களோட பேசியிருக்க, எதை பத்தியும் பேசுனது கிடையாது. ஓகே ஓகே. பட் அவர் பொசசிவா ஃபீல் பண்றாரு, அது ஒரு விஷயம் தான். பட் அந்த பொசசிவ்னஸ் வந்து அதோட கொஞ்சம் இன்செக்யூரிட்டி கூட காரணமா இருக்குமா? ஓகே. பட் ஆக்சுவலி நீங்க வந்து எப்பவுமே அவர்கிட்ட பேசுறப்போ ரொம்ப கிளியரா சொல்லுங்க that you love him so much and எப்பவுமே அவருக்காக மட்டும்தான் இருப்பேன்னு சொல்லுங்க. பட் நீங்க ஜென்ரலா வந்து வெளியில போகணும், அம்மா கூட போகணும்னா நீங்க சொல்லுங்க, சொல்லாம இருக்காதீங்க. பட் ஜஸ்ட் டெல் ஹர் லைக் நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னா ஸோ உங்க கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அட்லீஸ்ட் இப்போ வந்து ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை பேரண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாதிரி அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு போங்கம்மா. இல்ல அது சொல்லியிருக்கான், புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு மட்டும்தான் அவர் இருக்கணும், எதை எதிர்பார்த்தாலும் என்கிட்ட மட்டும்தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு. ஓகே. ஆக்சுவலி எஸ் as it is வந்து இதுதான் ரீசனா இருக்கும். ஸோ நீங்க தான் வந்து அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணுங்க அண்ட் மேக் him understand that things are all going right way அப்படிங்கிறது. ஓகே. ஏமா அண்ட் டோன்ட் ஃபீல் பேட். அண்ட் நீங்க எப்படி இருந்தாலும் எவ்வளவுதான் அவர் வந்து லைக் நிறைய விஷயங்கள் பேசினாலும் நீங்களும் சில விஷயங்கள் ஸ்ட்ராங்கா சொல்றது தப்பு கிடையாது. ஏன்னா பிஃபோர் மேரேஜ் மேக் ஆல் யுவர் திங்ஸ் கிளியர். ஓகே. எஸ் ராஜேஸ்வரி. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ரைட். ஸோ ராஜேஸ்வரி இவங்க சொன்ன மாதிரி வந்து எஸ் லாட் ஆஃப் த மென் ஆர் வந்து ரொம்ப பொசசிவா இருப்பாங்க அண்ட் வந்து ஓகே அப்பா அம்மா கூட வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்குன்னா அந்த அளவுக்கு அவர் பொசசிவா இருக்காங்க. பட் அது ஒரு விதத்துல வந்து நல்ல விஷயமா இருந்தாலும் பட் அதுக்கு நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னா சொல்லணும். ஏன்னா லாங் ரன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணாதான் லைஃப் எப்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே வந்து சில நேரத்துல வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அண்ட் ஆரம்ப காலத்துல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எஸ்பெஷலி அது லவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எதுவாக இருந்தாலும் சரி வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். பட் போக போக பார்த்தீங்கன்னா அதோட ட்ரூ கலர்ஸ் நமக்கு வெளியில வரப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் நம்மள அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹலோ ரம்யா மேடம். ஹாய், வணக்கம். யுவர் நேம்? பாபு, கொச்சியில இருந்து பேசுறேன். பாபு. பாபு. ஓகே, எப்படி இருக்கீங்க பாபு? ஃபைன். வெரி ஃபைன். ஓகே. ஸோ சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் வந்து பிசினஸ் பண்றேன். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சொல்லுங்க பாபு, என்ன சொல்றீங்க? பழனி என்னோட சொந்த ஊரு. ஓகே ஓகே. இங்க கொச்சின்ல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். ஓகே, சொல்லுங்க பாபு, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? நான் இப்போ ஜஸ்ட் இப்போ ஒரு 3 மாசம் முன்னாடி மேரேஜ் ஒன்று பண்ணேன். ஓகே. அவங்க நான் போயிட்டு நிச்சயம்லாம் பண்ணும்போது அந்த பொண்ணு ஓகே சொன்னது. ஓகே சொல்லிட்டு நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கிட்ட ஒரு மாசத்துல கல்யாணம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல எல்லாம் பேசி முடிச்சாங்க. சரிங்க. அப்புறம் 1 மாசத்துல கல்யாணம்லாம் நல்லபடி எல்லாம் கிராண்டா எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அந்த பொண்ணு வேற பையனை லவ் பண்ணிருக்க மாட்டோம் காலேஜ்ல படிக்கும்போது. ஓகே. அந்த பொண்ணு வந்து நம்ம ஃபேமிலியில ஒரு 10-20 நாள் இருந்துட்டு அந்த பையன் கூட போயிடுச்சு. அது நமக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு மனசுல ஒரு. கண்டிப்பா இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய தப்பான ஒரு விஷயம் தான் அவங்க பண்ணது. இந்த பொண்ணு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆறுதலா இருந்திருக்கும். அவங்க முன்னாடி சொல்லல. அந்த நிச்சயத்தப்பா சொல்லியிருந்தாங்கன்னா கூட கண்டிப்பா நானே கூட அவங்கள சேர்த்து வச்சிருந்திருப்பேன். பட் ஆனா அவங்க எல்லாம் சொல்லாம நான் வந்து எனக்கு இந்த லவ் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளோட மனசுல அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நமக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் செட் ஆகாது. நம்ம ஃபேமிலியில சொல்ற மாதிரி இருக்கணும். ஃபேமிலி நம்ம அப்பா அம்மா சொல்றது தான் கல்யாணம் பண்ணணும், அவங்க கூட தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு இதுலயே வந்து சின்ன வயசுல இருந்தே வளர்ந்தாச்சு. அது வந்து அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு போனது அது மனசுக்குள்ள ஒரு என்ன சொல்றது ரொம்ப
வெளியில போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சா. அது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு குத்திக்கிட்டு இருக்க மாதிரி. கண்டிப்பா 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 பாபு. பாபு, இப்போ அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. சோ அவங்க ஃபேமிலில எதுவும் நீங்க யாருமே பேசல? என்ன ஆச்சு, என்ன சொன்னாங்க அவங்க குடும்பத்துல? எப்படி இல்ல அவங்க ஃபேமிலில என்ன சொன்னாங்க இந்த மாதிரி போயிட்டாங்கன்னு சொன்னது? போய் பார்த்தவங்களை பார்த்து பேசணும். பேசி இதெல்லாம் இதெல்லாம் பேசினப்போ அவங்க சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு இந்த மாதிரி ரொம்ப 2-3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்குது. ஓகே. ஃபேமிலில உனக்கு தெரியாம மறைச்சிட்டாங்க. ஓ ஓகே. அப்படின்னாங்க. நாங்க வந்து இவ்வளவு தூரம் நடக்கும் நாங்க எதிர்பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நாங்க ஃபேமிலில வரவே சொல்லிட்டாங்க, சரி நீ போய் உன் பிசினஸ் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வக்கீல் மூலியமா அப்புறம் அவங்களுக்கும் நமக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு ஓகே ஓகே அப்படியே அப்படியே எழுதி வாங்கியாச்சு ஓரளவுக்கு. சரிங்க சரிங்க. ஓகே ஓகே ஓகே. அது என்னன்னு கேட்டா, அப்ப ஊருக்குலாம் பழனிக்கே நான் போறேன் அப்படின்னா அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸு பக்கத்துல உள்ளவங்க அவங்க ஃபீல் பண்றாங்களோ இல்லையோ தெரியல, நம்மள அப்படி ஏதாவது சொல்லி நம்மளையும் ஃபீல் பண்ண வச்சிடறாங்க. பாபு, நான் ஒரே விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா இதை தாண்டி நீங்க வர்றீங்க, வந்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் தெரியுது. கண்டிப்பா இந்த ஃபீலிங் வந்து ஐ நோ இட் வில் டேக் சம் டைம் ஃபார் உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆகிறதுக்கு. அந்த பொண்ணு ஒரு ஜஸ்ட் முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நம்மளே முன்னாடி அவங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இல்ல எங்க வீட்டுல கூட பேசி கண்டிப்பா இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கலாம். பட் ஆனா இந்த பொண்ணு வந்து எல்லாத்தையும் விட என்ன வந்து இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பப்ளிக்கா என்ன சொல்றது. நீங்க பாபு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து உங்க லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் நம்ம லைஃப்ல நடக்கிறப்போ ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவ் நம்ம லைஃப்ல நடக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா அது உண்மையான ஒரு விஷயம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ. இதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க, டைம் எடுத்துக்கோங்க, இதுல இருந்து வெளியில வாங்க, லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் பாபு. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் காலிங். ரைட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லைஃப்ல சில ட்ராஜடின்னே சொல்லணுங்க. ட்ராஜடிஸ் நடக்கிறப்போ வந்து நமக்குள்ள ஏற்படுற அந்த வலி, அதுலேருந்து நம்ம வெளியில வரத்துக்கான அந்த போராட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்ம ஈஸியா அட்வைஸ் பண்றதோ இல்லை ஈஸியா வந்து நம்ம தேர்ட் பர்சனா நின்று வெளியிலேருந்து பார்க்குறப்போ கண்டிப்பா அதோட ஃபீலிங் வந்து நமக்கு 100% புரியவே புரியாது. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேர் சார்? ஜெயக்குமாருங்க. ஜெயக்குமார் சார், எங்கன்னு கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல. சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க சார்? இல்ல சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார், கேக்குது. 2 பிள்ளைகளை இது வரைக்கும் லவ் பண்ணிருக்கேங்க. வெரி குட்ங்க. யாருமே செட் ஆக மாட்டேங்கிறாங்க. அதான் யாருமே கட்ட மாட்டேங்கிறாங்களா? ஏங்க? ஏன்னு தெரியலங்க. ஏற்கனவே ஒரு டைம் லவ் பண்ணேன். ஓகே ஓகே. ஒரு சின்ன சண்டையில போயிருச்சு. ஓகே சரின்னு சொல்லி இன்னொரு பிள்ளை கூட ஃப்ரெண்டா தான் பழகினேன். அதுவும் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை. உங்களோட இளவரசி எங்கேயோ காத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் ரெண்டுமே செட் ஆகல உங்களுக்கு. இல்ல, உங்களோட குயின், உங்களோட இளவரசி வேற எங்கேயோ காத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் இந்த 2 காதலும் செட் ஆகல. கண்டிப்பா வந்து சரி எப்படி ஒண்ணு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஓகே ஓகே ஓகே. கண்டிப்பா வந்து நமக்குன்னு இருக்கிறவங்க வந்து நம்ம லைஃப்ல வருவாங்க. அது ஒரு மேஜிக்குங்க, அது நடக்கும் கண்டிப்பா. உங்களுக்கும் அந்த மேஜிக் நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே மேடம். இந்த ப்ரோகிராம் டெய்லி போட வேண்டியது. டெய்லி போட்டுடலாமா ப்ரோகிராம்? கண்டிப்பாங்க, இத பத்தி பேசலாம். ஓகே ஓகேங்க. தேங்க் யூ so much. Bye bye. Good night. Alright. So life is full of magic அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி லவ் அப்படின்னு வரப்போ வந்து நமக்கு அந்த மேஜிக் எப்ப ஏற்படுதுன்னே தெரியாதுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். ஆனா டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவேன். கம்மி பண்ணிட்டேன். ஓகே, சொல்லுங்க சார் உங்க பேரு? என் பேர் மாயாண்டி. மாயாண்டி, சூப்பர். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? பெங்களூர்ல இருந்து மேடம். ஓகே, சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெங்களூர்ல? பெங்களூர்ல நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓகே, சூப்பர். ஓகே, அண்ட் இப்போ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க?
அது ஒரு லவ் ப்ராப்ளம் மேடம். ஓகே ஷூர், சொல்லுங்க சார். அதாவது ஃபேஸ்புக்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு. ஓகே ஓகே ஓகே. அவனாலும் அதாவது ஆஃபீஸ் கொலீக். ஓகே. ஸோ 3 இயர்ஸா நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. அப்புறம் அது மூலமா மியூச்சுவல் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு ஆனாங்க அவங்க மூலமா. ஓகே ஓகே. ஸோ அவங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சீரியஸா ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. பர்த்டேக்கு நான் வந்து ஆர்ஃபனேஜுக்கு போய் அந்த சில்ட்ரன்ஸ் கிட்ட விஷஸ்லாம் வாங்கி அவங்களுக்கு அனுப்பிச்சேன். தேவர் இம்ப்ரெஸ்டு. ஓகே ஓகே. இந்த மாதிரி நல்லா போச்சு பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாம். அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, இட் வாஸ் நாட் கோயிங் குட் பிட்வீன் அஸ். ஓகே ஓகே. ஸோ இப்போ அப்படியே இருக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ நோ, அதாவது நோ கம்யூனிகேஷன் ஃப்ரம் ஹர் சைட். ஐ டோன்ட் நோ ஹவு டு பிகின் திஸ். ஸோ வி ஹேவ் டு பில்ட் தட் ரிலேஷன்ஷிப் அகைன். ஸோ என்ன பண்ணலாம்? ஓகே, வாட் வென்ட் ராங்? என்ன பிரச்சனை? எதுக்காக வந்து அவங்க இவ்வளவு பெரிய கேப் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்துச்சு? தெரியல. எவ்ரிதிங் வாஸ் கோயிங் குட். நான் வந்து வாட் எவர் வேஸ் ஐ குட் இம்ப்ரெஸ், ஐ ட்ரைட் மை பெஸ்ட் அண்ட் ஐ ஷோட் ஆல் மை இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஹர். She knows that on Valentine's Day I proposed her. Okay. Okay. Everything was going good. I don't know. Okay. Okay. So it's like no communication between us now for no reason. I don't know. How many months now since you have no communication? Around 1 month. 1 month. Okay. So how many months you were going together? We know each other for 10 months or 1 year. Oh, okay. That's quite a long time. Okay. Yeah. But ரீசனே சொல்லலையா? அவங்க எதுவுமே நீங்க பேசணும் ட்ரை பண்ணலையா? எந்த விதமான கம்யூனிகேஷன்? அதாவது 2 வாட்டி நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அவளுக்கு. Okay. 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 So no reply from her side. I understood she is ignoring me, but I want to know the reason. Okay. Just give her a call and ask. போய் கேட்டுருங்க. ஏன்னா வந்து சில விஷயங்கள் கேட்டு முடிச்சிட்டோம்னா அதுல ஒரு சந்தோஷம் வந்துடும். இல்ல நான் ப்ரொபோஸ் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் வரல. பட் மித்தபடி இன்னும் அதர் தேன் லவ் கான்வர்சேஷன்லாம் நல்லா பேசுவாங்க. ஸோ அதாவது ஐ அண்டர்ஸ்டுட் ஃப்ரம் தட் ஷீ இஸ் ஹெசிடேட்டிங் டு just have a free conversation with me. Okay, fine Mandy. I think it's high time that நீங்க அவங்க கிட்டே வந்து பர்சனலா என்ன விஷயம்னு கேட்டுட்டு, and it's better to clarify on your thoughts also if it is a yes or no அப்படிங்கிறது. Anyways, thanks so much for calling. Right, நம்ம next friend என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? சார் மேம் என் பேர் சதீஷுங்க மேடம். சதீஷ், சொல்லுங்க சதீஷ், எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகேங்க, சொல்லுங்க என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க சார்? மேடம் நான் வந்து 3 வருஷமா ஒரு பொண்ணு லவ் பண்ணிக்கிறேன் மேடம். ஓகே சார். ஆனா இப்ப தற்சமயமா ஒரு 3 மாசமா தான் அது தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் மேடம். நான் ஆனா பாக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது மேடம். இப்பதான் ஒரு 3 மந்த்தா தான் தெரியும். சரிங்க. ஆனா இப்ப தெரியுது. ஆனா நான் அதை பாக்குறேன். அதுவும் என்ன அந்த அவங்களும் என்ன சரி மேடம். ஆனா அது நான் பார்க்கும்போது ஆனா நல்லபடியா தான் பாக்குற மாதிரி இருக்குது மேடம். சரிங்க. நான் அதை சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி நான் லவ் பண்ணதில்ல, இது யாருக்கிட்டையும் வெளியில பேச மாட்டேன் மேடம். ஆனா இப்ப நான் அதை பார்க்கும்போது நல்லபடியா தான் தெரியுது. சொல்லலாம் போலதான் இருக்கு. சரிங்க. ஆனா சொல்லலாமா வேணாமான்னு தான் மேடம் தெரியல. இல்ல, சொல்லணும் போல தோணுச்சுன்னா கண்டிப்பா சொல்லிருங்க. ஆனா அது பார்க்கும்போது நல்ல மூட்லதான் பாக்குற மாதிரி இருக்கு மேடம். அதுதான் சொல்லலாம். 3 வருஷமா நான் பாக்குறேன் மேடம். ஆனா அந்த பொண்ணு பாக்குது. ஆனா இப்பதான் மேடம் ஒரு 3 மாசமா தான் அந்த பொண்ணு தொடர்ந்து பாத்துட்டு வருது. சரி சதீஷ். ஆனா சொல்லலாமா வேணாங்களா தெரியலங்க மேடம். சதீஷ், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அவங்க கிட்ட ஜென்ரலா பேசுங்க, நல்லபடியா பேசுங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து கண்டிப்பா உங்க மனசுல இருக்கிறது சொல்லி பாருங்க. தேங்க்ஸ் so much for calling. அண்ட் நம்மளோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்குள்ள ஒரு காலர் இருக்காங்க. என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹாய், வணக்கம். ஹலோ ஹாய். ஹலோ, நான் அருள் பேசுறேன். பேர் அருள். ஹாய் அருள், எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். சொல்லுங்க அருள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ +2 படிச்சிட்டு இருக்கேன் மேடம். சொல்லுங்கப்பா, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்ல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. என்ன அருள், என்ன பிரச்சனை?
அதாவது நான் +1ல படிச்சுட்டு இருந்தப்போ என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சரிப்பா. ஆனா அதுலயும் மோஸ்ட் என் கூட க்ளோஸ் ஆனது வந்து ஒரு 3 கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அவங்க எனக்கு கூட பிரதர்ஹுட் மாதிரி பழகிட்டு இருந்தாங்க. சரி. எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஆனா கடைசியில என்ன ப்ராப்ளம்னு தெரியல, +1 எண்டிங்ல வந்து என்ன அப்படியே இக்னோர் பண்ண மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது என்ன வெறுக்கிற மாதிரி. இப்ப என்கிட்ட பேசுறதே கிடையாது. அது ஏன்னா எனக்கே தெரியல. என்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நான் ஏதாவது ஆலோசிச்சு பார்த்தேன். எனக்குள்ளே ரிவைஸ் பண்ணி பார்த்தேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன் நான். ஆனா எனக்கு எதுவும் அப்படி தெரியல. அவங்க கிட்ட கேட்டப்பவும் அவங்க எதுவுமே சொல்லல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல இப்போ. ஓகே ஓகே. ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. எனக்கு அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ யார்கிட்டயும் கிடைக்கல. என்கிட்ட எல்லாருமே விலகி போன மாதிரி நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்றேன். ஓகே ஓகே. ஆனா அவங்க இப்போ எல்லார்கிட்ட மத்த எல்லார்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இல்லன்னு எனக்கு என்ன தோணுது. ஓகே. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. அருள், ஆக்சுவலா வந்து நீங்க டீனேஜ் இருக்கிறப்போ வந்து அந்த கிளாரிட்டி இருக்காது. சில நேரத்துல நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா ஓகே உங்க சைடு இருக்கிற மாதிரி மேபி அந்த சைடு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஈகோல கூட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பிரேக் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இருக்கும். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க அவங்கள ஹர்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல வந்து பை மிஸ்டேக் வந்து நீங்க பண்ணாத தப்புக்கு அவங்க ஹர்ட் ஆயிருப்பாங்களா? இல்ல எந்த ரீசன்னு கேக்குறேன் மேடம். அவங்க ஏதோ ரீப்ளை பண்ற மாதிரி இல்ல. அதனாலதான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. இப்ப ஏதாவது ஒரு ரீசன் சொன்னா கூட சரி நம்ம இந்த தப்பு பண்ணிருப்போம் அப்படி இது பண்ணலாம். ஆனா எந்த ஒரு ரீசனும் இல்லாதப்பதான் எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் பண்றேன் நான் மேடம். அருள், நான் ஒரே விஷயம் சொல்றேன் உங்ககிட்ட. லைஃப் வந்து நிறைய இருக்கு, நிறைய பேர் நம்ம சந்திப்போம். ஸோ இந்த நிமிஷத்துல வந்து உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்டா தோணுது அண்ட் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல நீங்க அதை மிஸ் பண்ணுவீங்க. பட் ஒரே விஷயம் என்னன்னா, உங்களை மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்டை மிஸ் பண்ணது வந்து அவங்க தான் ஃபீல் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்க எப்படி ஃபீல் பண்ண வைப்பீங்க? அது என்னோட ஸ்டடீஸ் மூலமா அவங்கள. கரெக்ட். சூப்பர் அருள், நீங்க வந்து தெளிவா பாயிண்ட் பிடிச்சிருக்கீங்க. என்னன்னா நீங்க நல்லா படிங்க, கெட் த பெஸ்ட் ஆஃப் த மார்க்ஸ் இன் யுவர் கிளாஸ். அண்ட் நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்க ஸ்கூல் முடியறதுக்குள்ள அவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. Okay, Arul. Thanks so much for calling and all the best for your 12th exams. And yes, நம்ம டீனேஜ் அப்படின்னு வரப்போ வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து பிரேக் ஆகும், புது ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வரும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். பட் அதை தாண்டி வரதாங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப். ரைட், நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார், உங்க பேரு? மேடம் சதீஷ் பேசுறேன் மேடம். சதீஷ். ஹலோ, சொல்லுங்க சார், உங்க பேரு? சதீஷ் பேசுறேன் மேடம். ஓகே சதீஷ், உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்றீங்களா? தேங்க்யூ ஃபார் காலிங். ரைட், மட்டும் எனக்கு கேட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பேசுறதுக்கு. ஐம் ரியலி சாரி. ரைட், நம்ம பேசிட்டு இருந்த மாதிரி நம்ம லைஃப்ல அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்டேஜஸ் எப்பவுமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புளை மீட் பண்றோம். ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு இவங்க இம்பார்ட்டன்ட், அடுத்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு லைஃப்ல சேஞ்சஸ் ஆயிட்டே இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ அக்கா. தம்பி சொல்லுங்க தம்பி, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு சொல்லுங்கப்பா. ஹலோ. சதீஷ். சதீஷ். சதீஷ், எங்க கால் பண்றீங்க? புதுக்கோட்டை பக்கத்துல குளத்தூர். சரிப்பா, சொல்லுங்க சதீஷ், என்ன சொல்றதுக்காக ஃபோன் பண்ணிருக்கீங்க? நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மெக்கானிக். சரிப்பா. ஒன்னா லவ் பண்ணிருக்கீங்க சார். சரி, என்ன வயசாகுதுமா உனக்கு? எனக்கு 22. 22. சூப்பர்ப்பா. எத்தனை வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? 2 வருஷம். 2 வருஷமா. அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றாங்களா? நானும் எவ்வளவு சொல்லிட்டேன், எதுன்னே சொல்ல மாட்டேங்குது. அப்படியா? எல்லாம் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிதான் பண்ணுது. நீங்க சொல்லிட்டீங்களா லவ் பண்றேன்னு? சொல்லிட்டேன். அந்த பொண்ணு என்ன பண்றாங்க? எதுவும் சொல்ல மாட்டேங்குது. இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படிச்சிட்டு இருக்காங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? படிச்சிட்டு இருக்கு. சரி சரி சரி. அந்த பொண்ணுக்கு என்ன வயசாகுது? 18 இருக்கும். 18 இருக்கும். சரி சரிப்பா. எத்தனை வருஷமா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க லவ் பண்றேன்னு? 2 வருஷம் சொல்லிடுறீங்க. 2 வருஷமாவே சொல்லிட்டு இருக்கீங்களா? சரி. பாத்துக்கிட்டேன். இப்ப வந்து பார்க்க வந்தேன். சரி பாத்துக்கிட்டேன். அதான். சரி சரி, ஒன்றும் இல்ல. நீங்க கரெக்டா உண்மையா லவ் பண்றீங்கன்னா இன்னும் 2-3 வருஷம் வந்து வெயிட் பண்ணி பாருங்க அவங்களுக்காக.
அப்படியும் அதான் அப்போ 2-3 வருஷம் வெயிட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து சம்மந்தம் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. சரியா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா லைஃப்ல நிறைய விஷயங்கள் மாறும். சோ அப்ப வந்து நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நல்ல லைஃப் அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரியா தம்பி? நான் இப்ப வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா நல்ல பொண்ணா பார்த்து நல்லபடியா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க. சரியாப்பா? ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ரைட், இவ்வளவு பாசமா வந்து அக்கான்னு கூப்பிடுறப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அண்ட் எப்பவுமா இருந்தாலும் நம்ம லைஃப்ல வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம எது ஒரு விஷயம் பண்ணாலும் நமக்கு எப்பவுமே வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணுங்க. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம். ஸோ லைஃப் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஷார்ட் டேர்மா வந்து நம்ம எய்ம் பண்ணிட்டே இருக்கிறத விட ஒரு லாங் டேர்மா வந்து ஓகே நம்ம இன்னொரு 2 வருஷத்துல இப்படி இருக்க போறோம், இல்ல 5 வருஷத்துல இப்படி இருக்க போறோம்னு கண்டிப்பா ஒரு கோலோட நம்ம லைஃப்ல வந்து ஒர்க் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹாய், வணக்கம். ஹலோ, கயல்விழி. ஹாய் கயல், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க? நல்லா இருக்கேன் கயல், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கேருந்துமா கால் பண்றீங்க? ஒக்கனிக்கல். ஆமா. சூப்பர். ஓகே, நான் வந்திருக்கேன் உங்க ஊருக்கு ஷூட்டிங்க்கு ஒரு வாட்டி. அப்படியா? ஆமா ஆமா. கயல் சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? காலேஜ் பிகாம் சிஏ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வண்டர்ஃபுல். என் ஃப்ரெண்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். ஒரு 1 வீக் எல்லாம் பேசினா. நெக்ஸ்ட் வந்து நான் ஒண்ணுமே சொல்ல, பட் அவங்க பேச மாட்டேன்றாங்க. என்ன சொன்னீங்க நீங்க? நான் என்ன சொன்னேன், அவங்களுக்கு டா போட்டு கூப்பிட்டா பிடிக்காதாமா. ஓகே. ஸோ அதனால டா போட்டு கூப்பிட்டேன். தெரியா ஒரே ஒரு தடவை கூப்பிட்டேன். ஸோ வந்து அவங்க இல்லை நீ எப்படி கூப்பிட்ட, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதே இல்லை. ஆனா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், அதனால மீட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்ல வந்து மேபி இன்னும் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாடர்ன் மைண்ட் செட்டுக்கு வரலன்னு நினைக்கிறேன். இல்ல, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அப்புறம் டா சொன்னா என்ன பிரச்சனை? அதுவும் ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு ஒன்றும் புரியல, விளையாட்டு பண்றாங்களா இல்ல சீரியஸாவே பண்றாங்களா? ஓகே ஓகே. ஸோ பேசி எவ்வளவு நாள் ஆச்சு இப்போ? என்ன? இல்ல அதனால கோச்சிட்டு பேசலையோ? இல்லையே, நல்லா தான் பேசுனேன். அதுக்கப்புறம் பேசினாங்களா அந்த டா சொன்னக்கு அப்புறம் கூட? ஆமா, அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அதுதான் கேக்குறேன், எவ்வளவு நாள் ஆச்சு பேசி? புரியல. இல்ல எத்தனை நாள் ஆச்சு நீங்க இந்த மாதிரி பிரச்சனை ஆயிட்டு? how many days? just 2 days ஆகுது. 2 days தானே ஆகுது. ஓகே ஓகே, மேபி ஜஸ்ட் ரிலாக்ஸ். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி பிராங்க் கூட இருக்கலாம், சும்மா விளையாட்டு கூட வந்து பண்ணிருக்கலாம். இல்ல, நான் கேட்டேன் அப்படின்னு, விளையாடி பண்ணாத சீரியஸா சொல்லு அப்படின்னு. இல்லை அவங்க பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சுட்டாங்க. அப்படியா? ஓகே, மேபி இன்னொரு once or twice you just try calling up. ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நீட்டான ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இட்ஸ் நாட் பேட் டு ட்ரை. அதுக்கப்புறமும் வந்து இல்ல டா போட்டு கூப்பிட்ட பெரிய கொலை குத்தம் அப்படிங்கிற அளவுக்கு பேசினாங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் யூ ஸ்டே அவே அண்ட் ஹீல் கம் பேக் டு யூ. ஓகே. யா, நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன், கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே. பட் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஓகே ஓகேம்மா. ஸோ ஒன்ஸ் எல்லாமே இன்கேஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டா தெரிஞ்சதுன்னா ஹீல் கம் பேக் டு யூமா. ஓகேம்மா, தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் காலிங். ரைட், இன்னும் வந்து கான்சர்வேட்டிவா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. பட் சில பேருக்கு உண்மையாவே வந்து பெண்களுக்கும் சில பேருக்கு டி அப்படின்னு கூப்பிட்டா பிடிக்காது, சில பேருக்கு டான்னு கூப்பிட்டா பிடிக்காது. பட் எப்படிதான் இருந்தாலும் பிடிக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் வந்து கண்டினியூ பண்றதுல தப்பே கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ. ஹாய். ஹலோ மேம். ஹாய், வணக்கம். உங்க பேரு? என்னோட பேர் பிருந்தா மேம். பிருந்தா, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேம், நான் புதுக்கோட்டையில இருந்து பேசுறேங்க சார். சொல்லுங்க பிருந்தா, என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்கம்மா? என்னோட அத்தை பையன் ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகே. அவங்களும் நானும் ஒரு 4 வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே. எனக்கு முன்னாடி அக்கா இருந்தனால அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஓகே. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களோடது அவங்க எனக்கு வாங்கி கொடுத்த பொருள் எல்லாத்தையும் நான் திருப்ப கொடுத்துட்டேன். ஓகே. கரெக்டா அவங்க கல்யாணத்தன்னைக்கே நான் அதை கொடுத்துட்டேன். ஓகே. அவங்க அதனால அவங்க ஒய்ஃப் கோச்சிட்டு போயிட்டு தான் அவங்க சொல்றாங்க. இப்ப திரும்பவும் வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வீட்டுல கேட்டா அவங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அம்மா அப்பா. ஆனா அவங்க வீட்டுல அவரு எல்லாருமே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி வீட்டுல சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ
ஓகே. அவருக்கு கல்யாணம் எத்தனை மாசம் ஆச்சு? அவருக்கு இப்ப கல்யாணம் 2 வருஷம் ஆயிடுச்சு. கல்யாணமான 3 மாசம் 3 மாசத்துல வேண்டான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. என்ன ரீசன்னால போனாங்க? ஜென்யூனா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாட் வாஸ் தி ரீசன்? அவருக்கு அவங்களோட வாழ பிடிக்கல. ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். வேற என்ன ரீசன் எனக்கு தெரியல. வாழ பிடிக்கலன்னா அப்ப ஏன் கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும் பிருந்தா? அவங்க அம்மாவோட கட்டாயம், நான் சொன்னேன்ற கோபம், எனக்கு தெரியல. எனக்கு இப்ப என்ன முடிவு பண்றதுன்னு தெரியல. ஓகே. நிதானமா நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. ஏன்னா கண்டிப்பா வந்து இது உங்களோட லைஃப் அண்ட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய பொசிஷன்ல வந்து கண்டிப்பா பெண்கள் கிடையாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இல்ல வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்டே என்ன ரீசன்னால வந்து அந்த பிரேக்கப் நடந்துச்சு, ஜென்யூனா என்ன மாதிரி ரீசன் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் நீங்க யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, இன்னும் நீங்க அவளை லவ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஐ திங்க் யூ ஷுட் கோ அஹெட் வித் யுவர் டிசிஷன். இல்ல மேம், எனக்கு என்னால முடிவு எடுக்க முடியல. அம்மா அப்பாவும் வந்து. அவருக்கு என்ன வயசாகுதுமா? எனக்கு 24. அண்ட் ஹிஸ் ஏஜ், அவரோடது 27. 27. ஓகே. போத் கரெக்டான ஏஜ்ல தான் இருக்கீங்க ரெண்டு பேருமே. அவருக்கு ஏதாவது குழந்தை இஷ்யூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவும் இல்ல மேம். ஓகே. ஸோ அந்த விதத்துல கிளியர். அண்ட் லீகல் டிவோர்ஸ் எடுத்தாச்சா அவரு? புரியல மேம். லீகலா டிவோர்ஸ் பண்ணிட்டாரா? பண்ணியாச்சு. ஓகே. ஓகே. ஸோ அது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் தான் பிருந்தா. ஸோ அதனால நீங்க எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. ஸோ உங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேசதான் கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அவரு அம்மாவோட மொபைலுக்கு என்னோட மொபைலுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு என்னால வாழ முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் பண்ணது தப்புதான், தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோங்க, இந்த ஒரு டைம் என்ன மன்னிச்சிடுங்க, இனி ஒரு டைம் நான் மிஸ் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன், ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்து பாருங்க, இது மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. மேபி அவர் ஜென்யூனா கண்டிப்பா நான் கரெக்டா தான் சொல்வார். ஏன்னா ஒன்ஸ் ஒரு லைஃப் போயிருச்சு அண்ட் ஒன்ஸ் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த தப்பு பண்ணவோ இல்லை வந்து நெக்ஸ்ட் மிஸ் பண்ணவோ ரொம்ப யோசிப்பாங்க. அண்ட் ஸோ இந்த செகண்ட் லைஃப்ல வந்து அவர் கண்டிப்பா கரெக்டா இருப்பாரு அப்படிங்கிறது தான் வந்து, ஏன்னா ஒன்ஸ் மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து கரெக்டா தான் இருப்போம் இல்லையா? கண்டிப்பா. அந்த ஒரு விஷயம் வந்து நீங்க நம்பி இது பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஸ்டில் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து உங்க மனசு என்ன சொல்றதுன்னு கேட்டுட்டு ஸோ தட் இஸ் பெட்டர் டு கோ ஆன் யுவர் வே பிருந்தா. ஓகே மேம். ஓகேம்மா, தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் நம்மளோட லைஃப்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன் அண்ட் நிறைய வந்து நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஸ்டேஜ்ல ஒரு வந்து நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு நம்ம இன்னர் சென்ஸ் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத அதை நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா வந்து நமக்கான கரெக்ட் ஆன்சர் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ. ஹாய். ஹாய், வணக்கம். உங்க பேரு? Hi Karthik, where are you calling from? I'm from Chennai. Chennai, okay. Tell me Karthik, what do you do? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? Yeah, I'm working in an IT company. Okay. Karthik, I'm not able to hear you properly. Okay. This is perfect. Yeah, சொல்லுங்க Karthik. But I'm sorry, I'm talking a bit sensitive issue here. Yeah, சொல்லுங்க Karthik. The thing is, I'm bit. I feel like I'm a bit unnatural. I'm not attracted towards females. I'm actually attracted towards males. Okay. But I couldn't convince my parents. I don't know how to convince my parents to say this. You cannot convince your parents because I think you're from a proper South Indian backdrop. இல்ல உங்க background எல்லாம்? Yes. Yeah, South Indian தான். ஓகே. சவுத் இந்தியன் அப்படிங்கிறப்போ வந்து ப்ராக்டிக்கலாக நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போய், அதாவது நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இல்லை வேர்ல்ட்லேயே வந்து இது இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? தெரியும். பட் ஆனால் இப்போ எனக்கு இது என்ன எந்த ஏஜ்ல இருந்து உங்களுக்கு அந்த ஃபீல் வந்துச்சு கார்த்திக்? since from childhood. மேபி ஒரு 10 சொல்லாமா? ஓகே. ஓகே. அண்ட் இது வரைக்கும் வந்து உங்களுக்குன்னு இந்த மாதிரி லவ் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? சாரி மேம், I couldn't get it. இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் ஏற்பட்டிருக்கா, இல்ல இந்த மாதிரி ஒரு பர்சனை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அண்ட் உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் உங்க லைஃப்ல ஏற்பட்டிருக்கா? இருக்கு. ஓகே. சோ இன்னும் அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கா?
இல்லை இப்போ இல்லை ஏன்னா இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கேன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் டு கெட் அ நார்மல் மாதிரி. ஓகே. உங்க ஏஜ் என்ன ஆகுதுங்க? ஐ எம் 22. 22 years old. Okay. You're so young, Karthik. Yeah, but the thing is, I don't say that. Don't ever say maybe. I really don't know if it is unnatural or natural. But one thing is, இப்போ நீங்க you're saying that you're in the process of becoming normal அப்படின்னு சொல்றீங்க. Yes. இது என்ன ரீசன்காக வந்து you want to get into the normal lifestyle? Because ultimately I have to meet my parents' wish, right? That is my goal. Yes. I can't miss my family because of this. Yes. Okay. But I mean, what do you suggest since it's a bit, it is disturbing me a lot. I couldn't work. I can't do my normal work here. The thing is, I feel like less confident because other people are so normal. They're having a very normal. But I feel like there's something தப்பா இருக்கிற மாதிரி. இல்ல நீங்க அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. I think you should be more confident in yourself because இந்த மாதிரி ஒரு இஷ்யூல வந்து வெளியில இருந்து யாருமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது கிடையாது. ஸோ நீங்களே உங்களுக்கு ஹெல்ப்பா இருந்தா தான் உண்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல என்னன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க அண்ட் நிறைய விஷயம் வந்து உங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆக விடாதீங்க. அண்ட் மெயினா நீங்க சொன்ன மாதிரி உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இப்ப எதுவுமே ரிவீல் பண்ணவே பண்ணாதீங்க. And Karthik, everything is going to be very normal and you're so young, life நிறைய இருக்குப்பா, and all the best to you and just be bold. That's it. What else could I say? And yes, நம்ம next friend என்ன சொல்றாங்க பார்க்கலாம். Hello. வணக்கம்ப்பா. அக்கா நான் திருப்பூர்ல இருந்து ராஜேஷ் பேசுறேன்க்கா. சொல்லுங்க தம்பி. நான் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நான் இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன். சரிப்பா. ஃபர்ஸ்ட் லவ் தான் எனக்கு. ஃபர்ஸ்ட் நான் லவ் பண்ண கிட்டத்தட்ட நான் ஒரு 1 year லவ் பண்ணேன். இம்ப்ரெஸ் ஆனாங்க, அவங்களும் ஓகே எல்லாமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் 3 மாசம் ஃப்ரீ அவுட் ஆவாங்க. சரி முடியாதவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணக்கூடாது ஃப்ரீ அவுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் போய் எல்லாத்துக்குமே சொன்னேன். இந்த மாதிரி எங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு பேசினேன். அப்போ ஓகே சொன்னாங்க. திரும்ப எல்லாமே பண்ணேன். அவங்களுக்காண்டி நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என்னென்னமோ பண்ணேன். அவங்க தேவையெல்லாம் பூர்த்தி செஞ்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் நினச்சி எல்லாமே பண்ணேன்க்கா. சரிப்பா. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் திடீர்னு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காண்டி நான் வெளியே வந்தேன் இங்கேருந்து. நான் இப்போ என்னோட பிஸ்னஸ் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஓகே ரைட்டு நானும் ஓகே லவ் பண்ணோம். திடீர்னு அவங்க அந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு வேலைக்கு போனாங்க. பட் என்னால் பார்த்து திடீர்னு அவங்களோட சுயர்வும் அப்பதான் தெரிஞ்சு எனக்கு. அவங்க வெளியே இன்னொரு இடத்துக்கு போகும்போது தான் நம்ம லவ் பண்ணுறாங்களா இல்லையாங்கிற சூழ்நிலையை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஓகே. ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கக்கா, என்ன திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க இத்தனை என்னோட பழகினது லவ் பண்ண பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பணத்துக்காண்டி மட்டும்தான் என்னால் நினைக்கும் போது இன்னும் அந்த விட்டு வெளியே வர முடியலன்னு என்னால். நான் ஜஸ்ட் இப்போ உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுறது கூட ஒரு தோழியாக நினச்சதான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். என்னால் யார்ட்டையுமே சொல்லவும் முடியல. ரொம்ப வேதனையாக இருக்கு. என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுறோம், அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட ஒரு என்ன சொல்றது ஒரு வழியோட போயிருக்கும். பட் இப்போ ஒரு மறக்க முடியாத சூழ்நிலையில அளவுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க போது நான் இப்போ எங்கள் வீட்டை விட்டு வெளியே இருக்கேன். நான் வந்து இதனால எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்டே சொன்னாங்க ஸ்டார்டிங், வேண்டாம் இது தப்பா தெரியுது, ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொல்லிட்டு திரும்ப தெரியும்னு சொல்றது சொன்னாங்க. பட் அப்போ நான் நம்பல, தெரியும்னு சொல்றதை கேட்கல. இதுக்குனால அதுல இருந்து வெளியே நீங்கள முடியல. இப்படியும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து வர முடியல. ஆக்சுவலா வந்து நீங்க காதலிச்சது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். பட் கண்டிப்பா வந்து காதலிச்ச பர்சனை வந்து நீங்க சரியா புரிஞ்சுக்காம காதலிச்சதுதான்ப்பா பிரச்சனை. ஸோ எனக்குமே காதல் வந்து தப்பு கிடையாது, அந்த பர்சன் தான் தப்பு. ஸோ அதனால வந்து உங்களோட மைண்ட் செட் உங்க மனசை வந்து கொஞ்சம் அமைதியாகிறதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். உங்க லவ் வந்து உண்மையானது, உங்க லவ் வந்து தூய்மையானது. ஸோ அவங்க உங்களை எப்படி லவ் பண்ணாங்க, உங்களை எப்படி ஏமாத்தினாங்கன்றது விஷயத்த டோட்டலா விட்டுருங்க. பணம் போயிடுச்சு, எனக்கு அதை சம்பாதிச்சுக்கலாம், அவங்க போயிட்டாங்க. ஸோ அவங்களையும் வந்து மன்னிச்சு விட்டுருங்க. இப்போ வந்து நீங்க வந்து பெரிய ஆள், மனசுல வந்து யூ ஆர் கிரேட். ஸோ கண்டிப்பா உங்க ஃபர்ஸ்ட் லவ் வந்து உங்களை விட்டு போயிருக்கு. இது உங்க லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ என்னோட வேதனை என்னன்னாக்கா,
என்னோட வேதனை என்னன்னா மெயினா என்ன வேணான்னு சொல்லிட்டு என்ன சரி ஓகே நான் என்னை வேணான்னு சொல்லிட்டு போனா இன்னொரு இடத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான். ஓகே. பட் இப்ப பாத்தீங்கன்னா அங்க அவளுக்கு பிரச்சனையாகி என்ன சொல்றது ஒரு மகா ஒரு என்ன திருப்பூர் அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாட்ட பேசினதுக்கு திருப்பூர்ல எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்க போய் சொல்லிட்டு போனாங்க. பட் அதே பொண்ணு திருப்பூருக்கு தான் மேரேஜ் பண்ணி கொடுத்தாங்க. திருப்பூர்ல இப்ப கொடுமைப்படுத்தி டைவர்ஸ் வாங்கி ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்பாவும். ஓகே. இப்ப எனக்கு கூப்பிட்டு கேட்கும்போது என்னால இன்னும் வேதனை தான் அதிகமாகுது. என்ன கூப்பிட்டு கேக்குறாங்க உங்களை? நான் கொண்டே அவங்க ஊர்ல விட்டுட்டு வந்தேன். பஸ் கூட காசு இல்லாம இருந்தப்ப நான் கொண்டு விட்டுட்டு வந்தேன். ஓகே ஓகே ஓகே. எனக்கு அந்த சூழ்நிலையில் பார்க்கும்போது அப்படியே கண்ணே கலங்கி நின்றுட்டேன். சரி, உங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஒரு நல்ல மனசு இருக்குன்னு நினைக்கிறேன் தம்பி. ஸோ ஓகே, இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃப். அது வந்து முடிஞ்சு போச்சு, அந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு, அதோட விஷயங்கள் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ உங்க லைஃப் வந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. ஸோ இதை பத்தி வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா லைஃப் வந்து உங்களை பத்தி யோசிக்கிறதுக்காக உண்டாக்குன ஒரு விஷயம் தான். ஸோ நம்மளை சுத்தி நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. சரிங்களா? தேங்க்ஸ். கவலைப்படாதீங்க, எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். தேங்க்யூ ஸோ மச்ப்பா. ரைட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம் மேடம். குட் ஈவினிங் மேடம். ஹாய், குட் ஈவினிங். டெல் மீ, உங்க பேரு? என் பேர் விஜய்ங்க மேடம். ஹாய் விஜய், எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் மரக்கணம். மரக்கணம். ஓகே விஜய், சொல்லுங்க விஜய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்லைங்க மேடம், நான் வந்து சின்சியரா வந்து எங்க அத்தை பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேப்பா. அவங்க வந்து என்னோட ஏஜ்ல 2 years மூத்தவங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 6 years லவ் பண்ணிருந்தப்போ ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே. பட் இப்போ வந்து வேண்டான்றாங்க. தெரிஞ்சிடுச்சு. நீ எப்படி சின்ன பையனை லவ் பண்ணலாம்? ஸோ வீட்ல இருந்து பிரச்சனை? வீட்ல இருந்து பிரச்சனை மேடம். ஓகே ஓகே. அவங்க மொபைலுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், மெயில் அனுப்புறேன், மெசேஜ் அனுப்புறேன், எதுவும் ஒரு ரிப்ளைவும் இல்லை. எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்ட்டு எனக்கு எதுவும் தெரியல. ஓ, பட் உங்க சொந்த அத்தை பொண்ணுன்னு சொல்றீங்க, ட்ரேஸ் பண்ண முடியலையா? முடியலங்க மேடம். ஸோ உங்க பேரண்ட்ஸ் சைடு எல்லாம் தெரியுமா? எங்க பேரண்ட்ஸ் சைடு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வீட்டில் எதனால பிரச்சனை ஆகி எனக்கும் எங்க இருக்கிறது ஒரே அத்தை, யாரும் பேசுறதும் இல்லை இப்போ. அந்த மாதிரி ப்ராப்ளம். பட் இப்போ உங்க அப்பா அம்மா சைடும் ஒத்துக்கல? அப்பா அம்மா சைடு அவங்க வந்து ஓகே. யாரு உங்க அப்பா அம்மா சைடு? அப்பா அம்மா சைடு ஓகே. பட் பெரிய பொண்ணா இருக்கு, வந்து அத்தை வந்து வீட்டு கொடுக்க மாட்டா, இந்த மாதிரி வயசுல சின்ன பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டா அப்படின்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஓ, ஓகே ஓகே. இல்ல, உங்களுக்கு அந்த அளவுக்கு கண்டிப்பா லவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கப்போ நீங்க வந்து ஜென்யூனா இந்த ஒரு லைஃப்ல நடந்தா நல்லா இருக்கும், பரவாயில்ல, ஏஜ் ஒரு பிரச்சனை இல்லைன்னு நீங்க பேசியிருப்பீங்க கண்டிப்பா. ஓகே, ரைட். Vijay, don't worry and all the best to you. What else could I say about this? And right, நம்ம next friend என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ மேடம், காரைக்குளம் சரவணன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சரவணன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க சரவணன், எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்? நீ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல மேடம், என்ன இது போன காலம் சொன்ன பிரச்சனை மேடம். லவ் பண்ணா கல்யாணம் பண்ண அவங்க வேற ஆள கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன இப்ப அதான் மறக்க முடியாம கொஞ்ச நாள் இருந்தேன் மேடம். இப்ப கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மறந்துட்டு சந்தோஷமா திருப்தி அப்படின்னு. அவ்வளவுதான், சந்தோஷமா இருங்க. லைஃப் எப்பவுமே அப்படிதானே. ஏன்னா ஓகே, ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் நமக்கு அந்த கவலை இருக்கும். பட் அதுக்கப்புறம் மறந்து இருக்கிறது தானே மனுஷனோட இயல்பு. சொல்லுங்க. கொஞ்ச நாள் ரொம்ப சிரமப்பட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம. சரிங்க சரிங்க. இப்ப கொஞ்ச நாளா மறந்துட்டு சந்தோஷமா ஒரு நல்ல புது வாழ்க்கையை ஒரு ஆரம்பிச்சிருக்க மாதிரி. குட் குட் சரவணன். ஒரு நல்ல நம்பிக்கை தைரியமா ஒரு இதா இருக்கேன் மேடம். ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கேன், அழுதுருக்கேன், மனம் பண்ணிருக்கேன். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம். வேணாம்னு சொல்லி. ஆமா, சந்தோஷமா இருங்க, லைஃப நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆமா மேடம், அவங்களே வேணாம்னு சொல்லிட்டு வேற கல்யாணம் பண்ணிட்டு போனப்ப இப்ப நமக்கு என்ன? அதான் அதேதான். ஸோ லைஃப் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். இதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, எப்போ கலகலன்னு பேசுங்க, சந்தோஷமா இருங்க லைஃப்ல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சரவணன். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து இந்த வாரம் வந்து என்னோட ஷோ முடியுது. நெக்ஸ்ட் வீக் இதே ஃப்ரைடே 9 to 10 PM லைவ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி லைஃப்ல எப்பவுமே சந்தோஷமா ஒரு சிரிப்போட நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது, நம்மளும் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி We Chat with Ramyaல சந்திக்கலாம். குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.